Hello students, welcome to our online class. Today in our explainer series we are going to look at tenses. Dear students, today we are going to look at tenses. Tenses, what is tense? Tense is a grammar term used to indicate whether a sentence or verb is an action in the past, the present or the future. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல வர்ற verb வந்து வெவ்வேறு ஃபார்ம்ல இருக்கும். இதுதான் டென்ஸ்னு நம்ம சொல்றோம். இதுதான் இந்த சென்டென்ஸ், அதாவது வாக்கியத்துல அது அந்த வாக்கியம் வந்து கடந்த காலத்துல இருக்கா, நிகழ்காலத்துல இருக்கா, எதிர்காலத்துல இருக்கா அப்படிங்கிறது அந்த verb தான் சொல்லும். ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற verb தான் நம்மளுக்கு இந்த டென்சஸை சொல்லி தரும். சரியா? இந்த டென்சஸ் பத்தி நீங்க 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்த மூணும் வந்து உங்களுக்கு தரவா நல்லா தெரியுது. இதுக்கு கீழே இன்னும் எத்தனை கேட்டகரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு கீழே 4 இது இருக்கு வரும். There are 3 tenses, present, past, future can be further categorized into 4 types. இந்த present tenseல இன்னும் ஒரு 4 types இருக்கு. அதே மாதிரி past tenseல 4 types, future tenseல 4 types. இதை கொஞ்சம் கவனமா கவனிக்கணும் from the beginning till the end. கவனிச்சாதான் உங்களுக்கு இந்த டென்ஸ் தான் உங்களுக்கு பேசிக். எதுக்கெல்லாம்னா டைரக்ட் டு இன்டைரக்டுக்கு நீங்க மாத்துறதுக்கு, ஆக்டிவ் டு பாசிவ், இஃப் கண்டிஷனல் கிளாஸுக்கெல்லாம் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால கவனிங்க. சரியா? அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்படி 4 டைப் இருக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு கீழே. பாஸ்ட் டென்ஸ்க்கு கீழே பாருங்க 4 டைப். என்னெல்லாம் பாருங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்லயும் 4 டைப்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ டோட்டலா எத்தனை டென்ஸ் பாருங்க? 12. 4 plus 4 8, 8 plus 4 12. Tenses help in telling timing of verb. அந்த verb ஓட டைம், அதாவது verbனா வினையின் காலத்தை காட்டும் tense. tenseங்கிறது காலம்னு சொல்லி கொடுத்திருக்கேன். the time of action, அதாவது the செயல்படுகிற நேரம் is referred as tense. உங்களுக்கு அழகா பிக்சர் வச்சு சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். புரியுதா? டென்ஸ்ல உங்களுக்கு பேசிக்கா 3 டென்ஸ், அந்த ஒவ்வொரு டென்ஸ்க்கு கீழே 4 டென்ஸ் வருது. ப்ரெசன்ட்க்கு கீழே 4, பாஸ்ட் டென்ஸ்க்கு கீழே 4 டைப்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்க்கு கீழே 4 டைப்ஸ். இப்போ டென்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்னா பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எந்த டைம்லலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்க்குரிய ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வேர்ப் கூட எஸ் வரும். சிங்குலரா இருந்ததுன்னா, சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சிங்குலரா இருந்ததுன்னா வேர்ப் கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்க எழுதி காட்டுறேன். இப்போ ரன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குதுன்னா ரன்ஸ் அப்படின்னு சேர்க்கணும். இப்போ ஐ கூட வரும்போது ஐன்னு இருந்ததுன்னா அது கூட நம்ம ரன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹீ வந்ததுன்னா ஹீ அப்படின்னா he runs, she runs, it runs. இப்போ தேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல்ல வருதுன்னா they run, we run. அப்போ இங்க பாத்தீங்களா, இது வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சிங்குலரா இருந்ததுன்னா, ஆனா ஐ கூட உடனே அப்போ ஐ வந்து சிங்குலர் தானே, ஏன் இதுல எஸ் வரலன்னு சொல்லக்கூடாதுமா. இது வந்து ஒரு ரூல். ஐ கூட வர்ற வேர்ப் வந்து உங்களுக்கு எஸ் வராது. திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு சப்ஜெக்ட் ஐயா இருந்ததுன்னா வேர்ப் கூட எஸ் சேர்க்காதீங்க. இதே மிஸ்டேக் நீங்க நிறைய தடவை பேப்பர்ல எக்ஸாம்ல செய்றீங்க, தப்பு. ஐ ரன்ஸ்ங்கிறது வராது, தப்பு. ஐ ரன் தான். ஹீ ரன்ஸ் பாத்தீங்களா, இங்க உங்களுக்கு எஸ் கொடுத்திருக்கேன், அதனால இங்க ஹீ ஷீ இட்ங்கும் போது உங்களுக்கு இங்க இது கொடுத்திருக்கேன். இங்க பாருங்க எஸ் இஎஸ் எது கூட வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹீ carries. பாத்தீங்களா, ஒய்யை எடுத்துட்டு ஐஎஸ் போடுறோம் வேர்பு கூட.
she carries. பாத்தீங்களா? அப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்ததுன்னா verb வந்து சிங்குலரா வரும். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்ததுன்னா verb ப்ளூரலா தான் வரும். நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி திருப்பியும் சொல்றேன். அதாவது நீங்க சிங்குலரா இருந்ததுன்னா சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்ததுன்னா அந்த verb கூட இங்க எஸ் சேர்த்துருங்க. ப்ளூரலா இருந்ததுன்னா சப்ஜெக்ட் நீங்க இங்க எஸ் சேர்க்காதீங்க. எஸ் எஸ் சப்ஜெக்ட் சிங்குலர் இங்க verb கூட எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? சரி, இந்த present tense வந்து இதான் உங்களுக்கு ஃபார்மேட். இது எந்த டைம்லலாம் நம்ம present tense யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இங்க பார்க்கலாம். ட்ரூ இன் த present, அதாவது he works in a studio. ஒரு வேலை நம்ம அந்த ப்ரெசண்டா எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னா அதுக்கு நம்ம சிம்பிள் present tense யூஸ் பண்ணணும். he works in a studio. she is 60 years old. இந்த பாட்டிமாவை பற்றி சொல்லுது. அப்போ she is 60 years old. அவங்க வந்து 60 வயசுன்னு சொல்றத நம்ம என்ன செய்யறோம், இதுல சிம்பிள் present tense யூஸ் பண்றோம். அதே மாதிரி we live in சென்னை. அப்போ இங்க பாருங்க, சென்னையில வசிக்கிறோம் அப்படிங்கிறத present tenseல யூஸ் பண்ணும்போது, சிம்பிள் present tenseல யூஸ் பண்ணும்போது நம்ம இங்க பாருங்க இது ப்ளூரல். சப்ஜெக்ட் லுக் அட் த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல்ல இருக்கிறதுனால நம்ம இங்க எஸ் சேர்க்க கூடாது. இங்க பாருங்க இது வந்து இங்க சப்ஜெக்ட் சிங்குலர்ல இருக்கு, அதனால நம்ம எஸ் சேர்த்திருக்கோம். இது வந்து இதுதான் ஃபார்மேட். சரி, சிம்பிள் present tense வேற எந்த டைம்லலாம் யூஸ் பண்ணலாம்? ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ஹேபிட்ஸ் பழக்கங்கள். I always drink coffee at work. இது வந்து சிலருக்கு பழக்கமா இருக்கும், ஒர்க் பண்ணிக்கிட்டே காஃபி குடிப்பாங்க. அப்போ I always drink coffee at, alwaysனா எப்பவுமே, always. I always drink coffee at work. இது வந்து ஒரு habitual act. அது அப்படிங்கும்போது நம்ம simple present tense தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. he wakes up at 7 AM every day. டெய்லி இதான் நடக்குது. எவ்ரி டே மீன்ஸ் டெய்லி அவன் எத்தனை மணிக்கு தான் எழும்புறான்? 7 o'clock. அப்போ இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அப்போ நம்ம சிம்பிள் present tense தான் யூஸ் பண்ணணும். இப்போ இங்க பாருங்க ஐ யூஸ் பண்றதுனால இங்க எஸ் வரக்கூடாது. நான் இங்க சொல்லியிருக்கேன் ஐ ரன் தான், அதே மாதிரி இங்க ஐ வந்திருக்கு, ட்ரிங்க்ஸ் வரக்கூடாது, ட்ரிங்க் தான் போட்டிருக்காங்க. ஹீ வந்திருக்கு, இங்க நான் எழுதியிருக்கேன் ரன்ஸ்ன்னு எழுதியிருக்கேன், அதே மாதிரி இங்க பாருங்க ஹீ வந்திருக்கு வேக்ஸ்னா எழும்புறது. ஹீ வேக்ஸ் அப், இப்போ இங்க எஸ் சேர்த்திருக்கு. ஹீ வேக்ஸ் அப் அட் 7 AM எவ்ரி டே. தே உங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ளூரல். யூஸ்வலி இது வந்து அடிக்கடி யூஸ்வலா நடக்கிறது. தே யூஸ்வலி ஈட் டின்னர் அட் ஹோம். வீட்டில் தான் டின்னர் யூஸ்வலா சாப்பிட்டாங்க. அதை வந்து தேனா அவர்கள், அப்போ ப்ளூரலா இருக்கிறதுனால லுக் அட் த வேர்ப். இங்க வந்து உங்களுக்கு எஸ் சேர்க்கக்கூடாது. இங்க ப்ளூரல்ல இருந்ததுன்னா இங்க எஸ் சேர்க்காதீங்க, சரியா? யூஸ்வலி, ஆல்வேஸ், எவ்ரி டே இதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிள் present tense தான் யூஸ் பண்ணணும். நல்ல கவனமா கேட்டுட்டு வாங்க. ஜெனரல் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத், அதாவது பொதுவான உண்மை வந்து மாற்ற முடியாது. நம்ம இந்த உலகத்துல இருக்கிற சில விஷயங்களை நம்ம மாற்றவே முடியாது. அப்படிங்கும்போது சிம்பிள் present tense தான் யூஸ் பண்ணணும். The earth revolves around the sun. The earth revolves around the sun. அப்போ இது வந்து நம்ம ஒரு உண்மை, இது வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எர்த் வந்து சன்னை சுற்றி தான் வருது. அப்படிங்கும்போது இது வந்து நம்ம சிம்பிள் present tense தான் யூஸ் பண்ணணும். எர்த் வந்து சிங்குலர், அதனால இங்க எஸ் சேர்த்தாச்சு. அதே மாதிரி the sun rises in the east, the sun sets in the west, சரியா? அப்போ இங்க பாருங்க the sun rises சிங்குலரா இருக்குது, இங்க எஸ் சேர்த்தாச்சு. இங்க எஸ் சேர்த்துருச்சா? அப்புறம் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் தண்ணி என்ன செய்யும்? கொதிக்கும். இது வந்து நம்ம மாற்ற முடியாது, இந்த உண்மைகளை நம்ம மாற்ற முடியாது. அதனால இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும்? சிம்பிள் present tense தான் யூஸ் பண்ணணும். அடுத்து நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் present tense எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல டைம் டேபிளோ அல்லது ஷெட்யூலோ ஏதோ இருந்ததுன்னா அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்? சிம்பிள் present tense தான் யூஸ் பண்ணணும், ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ, சரியா? அப்போ இங்கே இதுக்கு வந்து ஒரு டைம் டேபிளோ ஷெட்யூலோ இருக்கும்போது அதுக்கு சிம்பிள் present tense தான் யூஸ் பண்ணுங்க. இங்கே மை ட்ரெயின் சிங்குலர், அதனால இங்கே எஸ் சேர்த்துருக்கு. வி ஃப்ளை, இங்கே ப்ளூரல், சப்ஜெக்ட் ப்ளூரல், அதனால இங்கே எஸ் சேர்க்கக்கூடாது. வி ஃப்ளை டு பாரிஸ் ஆன் மண்டே. பாரிஸ்க்கு நாங்கள் ஃப்ளை பண்ணுறோன்னா எனது ஃப்ளைட்டில் போகிறோம் மண்டேல. கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் வீக்.
இப்போ கிளாஸஸ் வில் பிகின் நெக்ஸ்ட் வீக் சொல்றது விட இதுதான் கரெக்ட். இந்த இதுதான் கரெக்ட். கிளாஸஸ் பிகின், அதாவது ஷெட்யூல் போட்டாச்சு, டைம் டேபிளும் போட்டாச்சு. அப்படிங்கும்போது த கிளாஸஸ் பிகின். கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ப்ளூரல், அதனால இங்க வேர்ப் வந்து உங்களுக்கு என்னதுல இருக்கணும், ப்ளூரல்ல இருக்கும், எஸ் வராது. நெக்ஸ்ட் present continuous tense. present continuous tenseல வந்து இதுதான் உங்களுக்கு ஃபார்மேட், அதாவது subject plus am, அதாவது verb. அது am, இது வந்து உங்களுக்கு helping verb. am, is, are இதெல்லாம் வந்து உங்களுக்கு helping verbs. helping verbs வந்து உங்களுக்கு main verb கூட தான் வரும். helping verb மட்டும் நிக்காது, வராது, உங்களுக்கு மெயின் வேர்பு கூட சேர்ந்து தான் வரும். ஹெல்பிங் வேர்ப் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, இதுதான் உங்களுக்கு இந்த இதோட ஃபார்மேட். இப்போ ஆம் எது கூட வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கூட தான் வரும். ஐ ஆம் டீச்சிங், ஐ ஆம் டீச்சிங், த ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன். சரியா, அப்போ ஐ ஆம் டீச்சிங் நவ், அப்போ ஒரு ஆக்ஷன் போயிட்டே இருக்கு. அப்போ இங்க பாருங்க ஐ கூட ஆம் தான் வரும், and teaching main verb plus ing. இப்போ he வந்ததுனா is, she வந்ததுனா is போடுவோம், we na are, they na are, you are, இதுதான் ஃபார்மட். சரியா, இதெல்லாம் இது plus main verb plus ing வரும். அப்போ இங்க பாருங்க, இந்த present continuous tense நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். happening now, ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ ஐ எம் டீச்சிங் நவ் அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இட் இஸ் ரெய்னிங், அது மழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன், ஃபியூச்சருக்குள்ளேயும் போகுது, அந்த செயல் வந்து நடந்துகிட்டே இருக்கு, முடிவடையலை. அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா present continuous tense. இட் இஸ் ரெய்னிங். ஐ ஆம் ஈட்டிங் லஞ்ச் நவ். நவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு, இதுதான் உங்களுக்கு க்ளூ வேர்டு. present continuous tense கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த க்ளூ வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த டென்ஸ்னு ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ present continuous tenseக்கு இந்த now அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு present continuous tense, the action is going on அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். சரியா, fixed plans. I am meeting my friends after week. சரியா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆஃப்டர் வீக் வந்து நான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் பிளான் வச்சாச்சுன்னா அதுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். டெம்பரரி ஆக்ஷன்ஸ், அதாவது ஐ எம் ஒர்க்கிங் இன் நியூயார்க் திஸ் வீக், அதாவது நான் வந்து நியூயார்க்ல இந்த வாரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் வீக் தெரியாது, வேற எங்கேயாவது போகலாம். அதனால இது டெம்பரரி ஆக்ஷன்ஸ்க்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வி ஹாவ் டு யூஸ். அடுத்து ட்ரெண்ட். ட்ரெண்ட்னா போக்கு. இப்போ நம்மளோட ட்ரெண்டு வேற வேற மாதிரி மாறிட்டு இருக்குதுல்ல, அதே அப்படி சொல்லுவோம். அதனால இங்க பாருங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் யூசிங் செல்போன்ஸ் டு ஆக்சஸ் தி இன்டர்நெட். இப்போ பீப்புள் வந்து இன்டர்நெட்டை வந்து ரொம்ப யூஸ் பண்றாங்க நவடேஸ். அந்த ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டில் என்னெல்லாம் இருக்குதோ அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா நம்ம present continuous tense தான் யூஸ் பண்ணுவோம். people are using cell phones nowadays அப்படின்னு சொல்லலாம். சரியா, அடுத்து longer actions in progress now. progressனா அப்படி நடந்துட்டு இருக்கிறது, longer actions in progress now. she is studying to become a doctor. டாக்டர் ஆகுறதுக்கு அவ வந்து படிச்சுட்டே இருக்கா, இன்னும் அந்த ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன். ஹி இஸ் ட்ரைனிங் ஃபார் அ மேரத்தான். மேரத்தான்ல வந்து ஓட்டப்பந்தயம் பண்ணணும்னா நீங்க அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும், எடுத்தாதான் மேரத்தான்ல அச்சீவ் பண்ண முடியும். அதனால அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஹி இஸ் ட்ரைனிங் ஃபார் அ மேரத்தான், அந்த ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன், இன்னும் முடியலை, அதனால ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்ததுன்னா ஹேஸ் போடணும், ப்ளூரலா இருந்ததுன்னா ஹேவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னா V3 அப்படின்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஷீ வந்ததுன்னா ஹேஸ் தான் போடணும், ஹீ வந்ததுன்னா ஹேஸ் தான் வரும். சரியா, தேனா ஹேவ். we have, you have,
சரியாமா? இதுதான் ஃபார்மேட். இப்போ she has written, write, wrote, written. சரியா? அப்போ அந்த மூணாவது verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ write, wrote, written. இப்போ இதுதான் உங்களுக்கு V3. இப்போ இந்த V3 தான் உங்களுக்கு எது கூட வரும்? பர்ஃபெக்ட் டென்ஸ் கூட வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாலும் சரி தான், பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலும் எந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் கூட உங்களுக்கு V3 தான் வரும். அப்போ இதுதான் வரும். she has written, he has written, they have written, we have written, you have written. சரியாமா? இந்த has have மறந்துடாதீங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு சிங்குலரா இருந்ததுன்னா, சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்ததுன்னா has போடணும். சப்ஜெக்ட்டுக்கு பிறகு has போட்டு V3 போடணும். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்ததுன்னா have போட்டு V3, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் verb. இதுதான் உங்களுக்கு ஃபார்மேட். இனிமே நம்ம பார்க்கலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த டைம்லலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் த இமிடியேட் பாஸ்ட், இப்பதான் முடிஞ்சிருக்கும். சரியா? தற்போது முற்று பெற்று செயல் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து இப்பதான் முடிஞ்சிருக்கும். த ட்ரெயின் ஹேஸ் ஜஸ்ட் நவ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்பதான் ட்ரெயின் போயிருக்கும். அப்போ ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல அப்ப முடிஞ்சதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும். we have planned the meeting for next week. நெக்ஸ்ட் வீக்குரிய பிளானை இப்பதான் நாங்க டிசைட் பண்ணியிருக்கோம். I have joined the duty, இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். she has completed the homework, இப்பதான் அவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கா. எல்லாமே ஆக்ஷன் வந்து இப்பதான் முடிஞ்சிருக்கு. ஈவென்ட் இன் த பாஸ்ட் at an unspecified time, அதாவது ஸ்பெசிஃபைட் டைம்ல இல்லாம she has been to Paris, பாரிஸ்க்கு எப்போ போயிருக்கா. அப்போ அந்த என்ன ஸ்பெசிஃபிக்கா எந்த டைம் தெரியல. I have seen that movie, எப்போவோ ஒருக்கா பார்த்துருக்கோம். அதனால இது வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் until now. he has been a teacher since 2002. சரியா? இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த சின்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். சின்ஸ் அல்லது ஃபார் அப்படிங்கிற ரெண்டு வேர்டுமே நீங்க இதுதான் உங்களுக்கு க்ளூ வேர்டு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளூ வேர்ட்ஸ் நான் இன்னும் கண்டினியூஸா வரும், சொல்லித்தரேன். he has been a teacher since 2002. 2002ல இருந்தே என்ன டீச்சரா அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் அந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல இருக்கு, ஆனா இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்குது. சேஞ்ச் ஓவர் டைம், அதாவது யுவர் இங்கிலீஷ் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் சின்ஸ் த லாஸ்ட் டைம் வி மெட். நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணதை விட இப்போதைக்கு உன்னோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படி சொல்றதுக்கு நம்ம எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும். மை நீஸ் ஹேஸ் க்ரோன் லாட் இன் த பாஸ்ட் இயர்ஸ். அப்போ இதெல்லாம் வந்து அவன் நல்லா வளர்ந்துருக்கா, இந்த பாஸ்ட் இயர்ஸ்ல வளர்ந்துருக்கிறா அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரிப்பீட்டட் ஈவெண்ட்ஸ் இன் த பாஸ்ட் until now. ரிப்பீட்டட்னா மறுபடியும் நடக்கிறது. we have had 4 exams so far in this semester. நம்ம 4 எக்ஸாம் இது வரைக்கும் நாங்க எழுதியிருக்கோம். so far அப்படிங்கிற ஒரு க்ளூ வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. I have been to this restaurant many times since I moved next door. அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளூ வேர்ட்ஸா வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும். இனிமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னா எந்த வேர்டு வரணும்னு நான் முதலே சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஹேஸ் வந்துடணும் அல்லது ஹேவ் வந்துடணும். கண்டினியூஸ் டென்ஸுங்கும் போது பீன் வரணும் அண்ட் verb plus ing. this is very very important. இந்த பீன் போடுறதுக்கு மறந்துடுறீங்க. பீன்கிற ஒரு வேர்டு வந்து மறக்க கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்லலாம் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த சென்டென்ஸ் ராங் ஆயிரும். அதனால கேர்ஃபுல்லா இதை சேஞ்ச் பண்ணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்ததுன்னா ஹேஸ் போடணும், ப்ளூரலா இருந்ததுன்னா ஹேவ் போட்டு பீன் போட்டு verb போட்டு ing சேர்த்தணும். இப்போ எதுக்கெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். டியூரேஷன் from the past until now. he has been teaching for 10 years. இதுலயும் for பாருங்க, ஃபார்ங்கிற ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா க்ளூ பாருங்க. he has been teaching, அந்த டீச் பண்ணிட்டு இருக்காங்க, 10 இயர்ஸா டீச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ
he is teaching வராது, he has been teaching for 10 years. Actions happening recently, அதாவது lately, சமீபத்தில் நடக்கிறது. she has been exercising a lot recently. இங்க பாருங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நான் ரீசெண்டா ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கானா, she has been exercising a lot recently. இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டே வாங்க. actions going on for a period of time. it has been raining. it has been raining. இது வந்து ரெயின் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆக்ஷன் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ஆக்ஷன் வந்து வந்துட்டு போயிட்டே இருக்குது. அப்போ இட் ஹாஸ் பீன் ரெய்னிங், இட் இஸ் ரெய்னிங் நவ். அந்த ஆக்ஷன் நவ்ங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இங்கே பாருங்க, இந்த ஆக்ஷன் வந்து கோயிங் ஆன் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கும்போது இட் ஹாஸ் பீன் ரெய்னிங், த சைட் வாக் இஸ் வெட். சரியா? இங்கே பாருங்க, இந்த சைடு வாக்குங்கிறது இது பேமெண்ட், அந்த தர சைடில் நம்ம பேமெண்ட்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வெட்டா இருக்கு. டெம்பரரி ஆக்ஷன்ஸ். ஐ ஹாவ் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் 5 years. ஏதோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்கேட்டிங்கோ ஸ்கீயிங்கோ எதுனாலும் சரிதான். ஐ ஹாவ் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் 5 years. ஃபார் 5 years நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ப்ராக்டிஸிங்னு வராது இதில். ஃபார் இதுவும் வந்து உங்களுக்கு க்ளூ வேர்ட்ஸ். ஃபார்ங்கிறது வந்து உங்களுக்கு க்ளூ வேர்ட் ஃபார் present perfect continuous tense. next we'll go to past tense. simple past tense, அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும். yesterday, last month, last week, இதெல்லாம் ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும். அப்போ அதுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். series of completed actions. he sat down, took out a notebook and pen and started writing. இந்த ஒரு சென்டென்ஸ்லயே பாருங்க, satங்கிறது உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ், took சேட்னா உட்காந்தான், எடுத்தான், ஸ்டார்டட் ஆரம்பிக்கப்பட்டது. இதெல்லாம் பாருங்க, he entered the room, turned in my direction and smiled at me. இதெல்லாம் வந்து உங்களுக்கு past tense. ed word, ஒரு verb கூட ed சேர்த்து வந்ததுன்னா அது நீங்க எப்பவுமே past tenseக்கு verb plus ed தான். சரியா? அடுத்து habits in the past. ஒரு ஒரு பழக்கம் வந்து நம்மளுக்கு பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா, கடந்த காலத்துல இருக்கிறத நம்ம இந்த பாஸ்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஜான் பிளேட் த பியானோ வென் ஹி வாஸ் சைல்டு. வென் ஹி வாஸ் சைல்டு, அவன் ஜான் வந்து சின்னதா இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பியானோ வாஸ் தான். அந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல நடந்துச்சு. I was good at dancing when I was a teenager. I was good at dancing. இப்போ இல்ல, இது வந்து பாஸ்ட் ஆக்ஷன். அதனால தான் இதுல வந்து I was, சரியா? he was, she was, they were அப்படின்னு வரும். completed action in the past. complete ஆயிட்டு ஆக்ஷன். Sarah baked a cake yesterday. க்ளூ வேர்ட் பாருங்க, க்ளூ வேர்ட் எல்லாம் பார்க்கணும் ஒரு சென்டென்ஸ்ல. 12th இதெல்லாம் கேட்பாங்க. fill in the blanksல கேட்கும்போது இந்த க்ளூ வேர்ட்ஸை வந்து நீங்க பார்க்கணும். எஸ்டர்டேன்னு வந்ததுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சாரா பேக்ட் a cake yesterday. இதுல நீங்க சிம்பிளா அந்த verb கூட ஈடி சேர்த்துடலாம். அதாவது ரெகுலர் வேர்பா இருந்ததுன்னா நீங்க ஈடி சேர்த்துடலாம். அப்படி இல்லை இர்ரெகுலர் வேர்ப், அதாவது ரெகுலர் வேர்ப்னா ஈடி சேர்க்கிறோம். இப்போ பேக்குங்கிறது கூட டி சேர்க்கிறோம் இல்லாம ஈடியோ அல்லது டியோ சேர்க்கறது தான் ரெகுலர் வேர்ப். இப்போ நம்ம ரைட்டுக்கு வந்து ரோட்டு தான் போடுவோம். ரைட்டுங்கிறதுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னது? ரோட். இது வந்து இர்ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவோம். ஐ வென்ட் பெட். இங்க பாத்தீங்களா, இதுக்கு கோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் உங்களுக்கு வென்ட். அப்போ இங்க பாருங்க, வென்ட் போடுறோம்ல, இதெல்லாம் இர்ரெகுலர் வேர்ப். ஐ வென்ட் பெட் அட் 10 லாஸ்ட் நைட். நான் லாஸ்ட் நைட் வந்து ஐ வென்ட் பெட்டுக்கு 10 o'clock தான் போனேன் அப்படிங்கும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். வி ஆர்டர்ட் பீட்சா ஆன் ஃப்ரைடே. ஆர்டர்ட் பீஸா வந்து நாங்கள் லாஸ்ட் ஃப்ரைடே ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இடி verb plus ed, simple past tense. Duration in the past. He stayed up all night. We lived in Chicago for a year. We played baseball all day. இதெல்லாம் உங்களுக்கு duration in the past tense. past எல்லாமே கடந்த காலத்துல நிகழ்ந்தது. இனிமே past continuous tense. past continuous tenseக்கு ஃபார்மேட் பாருங்க. சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்ததுன்னா வாஸ் போடணும், ப்ளூரலா இருந்ததுன்னா வேர் போடணும், பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஐ வாஸ், ஷி வாஸ், ஹி வாஸ், தே வேர், யூ வேர். சரியா? இதெல்லாம் போட்டுடணும். ப்ளூரல்ல இருந்ததுன்னா சப்ஜெக்ட் ப்ளூரல்ல இருந்ததுன்னா
உங்களுக்கு வேர் போடணும், சிங்குலர்ல இருந்ததுன்னா வாஸ் பண்ணணும். மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. எந்த நேரத்துலலாம் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்க. ஆக்ஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எ ஸ்பெசிஃபிக் டைம். எஸ்டர்டே அட் நூன், நூன்னா மத்தியானம். ஐ வாஸ் ஈட்டிங் லஞ்ச், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். சொல்லி பார்க்கணும் சரி. எஸ்டர்டே மத்தியானம் நான் லஞ்ச் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படிங்கும்போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I interrupted continuous past action. I was watching a movie when she called. நான் வந்து ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன், அவ என்ன கூப்பிடும்போது. அப்போ இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் வாஸ் கோயிங் ஆன் இன் த பாஸ்ட். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். டு ஸ்டார்ட் அ ஸ்டோரி, கிரியேட் அன் அட்மாஸ்பியர். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க வென் வந்துச்சுன்னா, ஒரு சென்டென்ஸ்ல வென் வந்ததுன்னா அந்த சென்டென்ஸ்ல இதெல்லாம் க்ளூ வேர்டு. வென் அண்ட் வைல் வந்ததுன்னா நீங்க அந்த சென்டென்ஸ்ல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு க்ளூ வேர்ட்ஸ். இன்னும் பின்னாடி நான் சொல்லி தருவேன், திருப்பியும் கவனிச்சுட்டே வாங்க. while I was driving to work yesterday, ஏதோ something was happening சரியா. repeated action, often with always. My last roommate was always leaving dirty dishes in the sink. repeated continuous-ஆ நடக்கிற ஆக்ஷன், அது பாஸ்ட்ல சரியா. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா parallel actions. parallel actionனா ரெண்டு இணையான செயல்கள் நடக்கும்போது அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஐ வாஸ் ரீடிங் வைல் மை பிரதர் வாஸ் பிளேயிங் கிட்டார். இவன் வந்து இங்க பாருங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இவன் வந்து புக் ரீட் பண்ணிட்டு இருக்கான், அந்த டைம்ல அவன் பிரதர் என்ன செஞ்சிட்டு இருக்கான், கிட்டார் பிளே பண்ணிட்டு இருக்கான். அப்ப ரெண்டு ஆக்ஷன் நடக்குது, இவன் ஒரு ஆக்ஷன் இவன் ஒரு ஆக்ஷன். த ஆக்ஷன் வாஸ் கோயிங் ஆன். அதனால parallel action சொல்றதுக்கு ஐ வாஸ் ரீடிங் வைல் மை பிரதர் வாஸ் பிளேயிங் கிட்டார். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு ஃபார்மேட் வந்து நீங்க சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தாலும் சரிதான், ப்ளூரலா இருந்தாலும் சரிதான், ஹேட் போட்டுட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் verb, அதாவது V3 போடணும். an action completed before a past action. when we arrived the class had already begun. சரியா. இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, பாஸ்ட்ல ரெண்டு ஆக்ஷன் நடக்குதுமா, டூ ஆக்ஷன்ஸ் வந்து ஹேப்பன் ஆயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுக்கணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட். செகண்டுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவனிங்க, பாஸ்ட்ல ரெண்டு ஆக்ஷன் நடக்குது, அந்த ரெண்டு ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எது கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுக்கணும். செகண்ட் முடிகிறதுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்க பாருங்க கவனிங்க, when we arrived the class had already begun. கிளாஸ் வந்து ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிச்சு, இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்குது. the class had already begun, இதான் முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட். அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷன் நடக்குதோ அதுக்கு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுக்கணும். when we arrived, நாங்க அங்க அரைவ் ஆகும் பொழுது இங்க பாருங்க அப்படிங்கும்போது இதுக்கு வந்து பாத்தீங்களா செகண்ட் நடக்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொடுக்கணும். புரிஞ்சாமா. இந்த தேர்ட் கண்டிஷனல் இஃப் கண்டிஷனல் கிளாஸ்ல உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இஃப் கண்டிஷனல்ல வந்துச்சுன்னா would have V3 யூஸ் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, உங்களுக்கு வீடியோல போட்டிருக்கேன், நீங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், இப்பவும் உங்களுக்கு புரியும். இந்த தேர்ட் கண்டிஷனல்ல உங்களுக்கு என்ன வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் வரும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வந்து உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா, அதாவது டைரக்ட் ஸ்பீச் வந்து உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா, இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து எதுல மாத்துவீங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல மாத்தணும். இங்க பாருங்க, my student said that he hadn't done his homework. A period of time before an event in the past. We had owned our house for 20 years before we sold it. சரியா. நாங்க இங்க பாத்தீங்களா ரெண்டு ஆக்ஷன் நடக்குது, இது ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷன் நடக்குதோ அதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் had been verb, had plus been plus verb plus ing தான் ஃபார்மேட். இது சிங்குலரா இருந்தாலும் சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தாலும் சரிதான், ப்ளூரலா இருந்தாலும் சரிதான், had போட்டு பீன் போட்டு verb போட்டு ing போட்டுற வேண்டியதான். சரியா. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம், continued action in the past before an action in the past. He had been
waiting for an hour when she finally arrived. இதுக்கும் when பாருங்க. Cause of something in the past. He went on a diet because he had been eating too much. அவன் ரொம்ப சாப்பிட்டு கொண்டு இருந்ததுனால he went on a diet. அதே மாதிரி if conditional clauseல இங்க பாருங்க. If I had been paying attention, I would not have got into an accident. If conditional clause, reported speech. She said that John had been helping her study for months. ஃபியூச்சர் டென்ஸ் போகலாம். இது வந்து உங்களுக்கு சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. சிம்பிள் ஃபியூச்சர்னா ஐயும் வியும் வந்ததுன்னா ஷேல் போடணும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. வி வந்ததுன்னா ஷேல் போடணும். மீதி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நீங்கள் வில் போடணும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கரெக்ட். சரியா? இப்போ ஐ ஷேல், வி ஷேல் மீட், ஐ ஷேல் மீட் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் அந்த மீட்டுங்கிறது தான் மெயின் வேர்ப். ஷேல் ஆர் வில் போட்டு மெயின் வேர்ப் போடணும். இதுக்கு தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். Someone is at the door. I'll see who is it at the present moment. I will help you with your homework tonight. சரியா? tonightனா இனிமேதான் நைட் வரப்போகுது. அப்போ ப்ராமிஸோ ஒரு ஆஃபரோ வரும்போது I will help you. ஓகே, tomorrow I will help you அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? tomorrow I will come with you அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ ஒரு ப்ராமிஸோ ஒரு ஆஃபரோ கொடுக்கும்போது நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். She won't tell me her password. refusal, மறுக்கிறது. அடுத்து வந்து வில்லிங்னஸ்க்கு வந்து அதுக்கும் வந்து வில் பிளஸ் வேர்பு யூஸ் பண்ணுவோம். மை மதர் வில் கெட் அ ஃபுட்பால் டுடே. சரியா? ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க ஐ வில் கிவ் யூ அ ஃபுட்பால் டுடே டுமாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வில் தான் வரும். இப்போ மத்தியானம் தான் ஆயிருக்கு. அப்போ ஈவினிங்கில் வாங்கிட்டு வருவாங்கன்னா அப்போ வில் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான் ஆர் இன்டென்ஷன்னா நோக்கம். பி கோயிங் டு பிளஸ் வேர்ப். ஐ எம் கோயிங் டு. அந்த ஃபியூச்சர் டென்ஸ்லேயே உங்களுக்கு கோயிங் டுவும் வரும். சரியா? ஐ எம் கோயிங் டு வாட்ச் அ மூவி டுநைட். நான் பார்க்க போகிறேன். இன்னைக்கு நைட்டு ஒரு மூவி வாட்ச் பண்ண போகிறேன். ஹீ இஸ் கோயிங் டு ஹாவ் அ பார்ட்டி திஸ் வீக்கெண்ட். இந்த வீக்கெண்டில் அவன் வந்து ஒரு பார்ட்டி ஹாவ் அ பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிடிக்ஷன், அதாவது மழை வரப்போகுது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு தான் ப்ரிடிக்ஷன். இதுக்கு நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் கிளவுடியா இருந்தாலே சொல்லிடுவோம் நம்ம இன்னைக்கு மழை வரப்போகுது அப்படின்ட்டு. இட் இஸ் கோயிங் டு ரெயின், அதாவது எவிடன்ஸ், அதான் ஆதாரம். இந்த கிளவுட்ஸ் தான் நம்மளுக்கு ஆதாரம். அதனால நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்றோம். யூ வில் கோ அப்ராட் சம்டே. ஒப்பீனியன் சொல்லுவோம். நீ கண்டிப்பா ஒன் ஃபைன் மார்னிங் யூ வில் கோ அப்ராட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஷேல் ஆர் வில் போட்டு பிளஸ் பி பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த பி வந்து போட மறந்துடக்கூடாது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தே வில் பி கம்மிங், தே வில் பி ரைட்டிங் அப்படின்னு சொல்றது தான் வில் பி வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. தே வில் பி கம்மிங் டு விசிட் அஸ் நெக்ஸ்ட் வீக். வருவாங்க அப்படின்னு சொல்றது. சரியா? ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் டைம் இன் த ஃபியூச்சர், அல்லது எம்பசிஸ் ஆஃப் future plan and intentions, அல்லது interrupted action in the future, அல்லது parallel actions in the future, atmosphere in the future. அதாவது ஃபியூச்சர்ல எல்லாமே வருங்காலத்துல தான். she will be taking an exam at 2 PM tomorrow. பாத்தீங்களா? இதெல்லாம் tomorrow, next week இதெல்லாம் வந்து clue words. next week இந்த ஆக்ஷன்லாம் இன்னும் நடக்கல, இனிமே தான் நடக்கும் வருங்காலத்துல. waiting for you, I will be waiting for you when you arrive tonight. நைட் இனிமே தான் வருது. அதனால ஃபியூச்சர் ஆக்ஷன். ஷீ வில் பி வாட்சிங் டிவி அண்ட் ஹீ வில் பி குக்கிங் டின்னர். ரெண்டு ஆக்ஷனுமே இனிமே தான் நடக்க போகுது. வைல் ஹீ குக்ஸ் டின்னர் ஷீ வில் பி வாட்சிங் டிவி. when I enter the class the teacher will be teaching. some students will be taking notes and my friends will be trying to stay awake. future perfect tense ஷால் அல்லது வில் போட்டு have plus V3 past participle form of verb. இதுக்கு வந்து ஒரு மெயினான verb clue word தரேன். அங்க பாருங்க, a completed action before something in the future. இங்க பாருங்க, by this time tomorrow அப்படின்னு ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா நீங்க future perfect tense யூஸ் பண்ணணும். by this time tomorrow I will have finished my exam. by this time you arrive I will have finished my project. by next summer she will have graduated from college. சரியா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு completed action before something in the future.
அடுத்து வந்து duration from before something in the future. by Friday she will have had my car for a whole week. இதெல்லாம் ஆக்ஷன் முடியல, ஃபியூச்சர்ல தான். she will have been in Paris for 6 months by the time she leaves. சரியா? இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ஆக்ஷன். கொஸ்டின் ஃபார்ம் இது எப்படி பண்ணணும் பாருங்க. do you think you will have finished the project before I arrive? will she have graduated from college by then? by this time. by அப்படிங்கிற ஒரு க்ளூ வேர்டு வந்தாலே நீங்க எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு பாருங்க. future perfect tense. what will you have done by the end of your time here? இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஃபார்மேட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவீங்க பாருங்க. by this time tomorrow. நான் ஏற்கனவே சொன்னேன், இதுதான் உங்களுக்கு க்ளூ வேர்டு. by this time tomorrow she won't have had enough time to finish the essay. by 2020 I won't have completed my PhD. by 2025 I won't have completed my degree. இதே மாதிரி சொல்றதுக்கு வந்து நெகட்டிவ் டேர்ம்ஸ்க்கும் நம்ம இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். கடைசியா பாருங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு என்ன ஃபார்மேட்? shall or will, have been plus verb plus ing. cause of something in the future. her English will be excellent by the time. இதுவும் அதே மாதிரி தான், இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் போட்டோம்ல அதே மாதிரி தான் இதுக்கும் by the time by this time வந்து நம்ம போடுவோம். by the time வந்து இதெல்லாம் வந்து க்ளூ வேர்ட். சரியா? will be excellent by the time she will visit US because she will have been studying it for 5 years. he will be tired by the time he arrives because he will have been traveling all day. அவன் ரொம்ப டயர்டா இருப்பான் நாளைக்கு. எதுக்குன்னா the whole day he will be traveling. அது அப்படின்னு சொல்வோம்ல நம்ம. அதுக்கு வந்து future perfect continuous tense யூஸ் பண்ணும். duration before something in the future. he will have been waiting for an hour when she finally arrives. she will have been working at the company for 10 years. clue words. for 10 years by the time I retire. இதெல்லாம் by this time அப்படினு வர்றது வந்து உங்களுக்கு future perfect tense வரும். சரியா? இந்த க்ளூ வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். க்ளூ வேர்ட்ஸ் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஃபாஸ்டா போறேன் பார்த்துக்கோங்க. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு க்ளூ வேர்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்ரி டே, சம்டைம்ஸ், ஆல்வேஸ், ஆஃபன், யூஸ்வலி, செல்டம், நெவர், ஃபர்ஸ்ட், தென். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒரு சென்டென்ஸ்ல ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 12th எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. டென்சஸ் வந்து 1 மார்க் வரும். இந்த க்ளூ வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்? க்ளூ வேர்ட்ஸ். கீ வேர்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சிலர், க்ளூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது ப்ராக்ரெசிவ். ஐ எம் டீச்சிங் நவுன்னு சொன்னேன், அப்படிதானே? அப்போ நவுன் ஒரு வேர்டோ, அட் த மொமெண்ட், லுக், லிசன் டு மீ, ஐ எம் டீச்சிங் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க டீச்சர். அப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து லாஸ்ட் இயர், லாங் அகோ, இன் 1990 இதெல்லாம் முடிஞ்சு போனது. அப்போ எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த் இதெல்லாம் இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் வந்ததுன்னா நீங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வென் ஆர் வைல், வென்னோ அல்லது வைலோ இந்த 2 வேர்ட்ஸும் நீங்க பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சரியா? present perfectக்கு just now, just, yet, never, ever, already, so far, up to now, since, far, recently இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ்ல நீங்க present perfect tense யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்து present perfect continuous tense எந்த வேர்ட்ஸ் க்ளூ வேர்ட்ஸ் பாருங்க. all day, the whole day it has been raining நம்ம படிச்சோம்ல. how long, since, far இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ஸ், ஃபார்லாம் வச்சு உங்களுக்கு ஸ்பாட் தி எரர்ல கூட கேட்கலாம். அதனால இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வந்து சின்ஸ் அண்ட் ஃபார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் நான் சொன்னேன், 2 ஆக்ஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடணும், 2வதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ க்ளூ வேர்ட்ஸ் ஆல்ரெடி, ஜஸ்ட், நெவர் இதெல்லாம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் புரிய க்ளூ வேர்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதுக்கு வந்து how long, since, far.
இதெல்லாம் நீங்க அந்த சென்டென்ஸுக்கு ரிலேட்டடா நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்ல சொல்லி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருமா? சொல்லி பார்த்து எந்த டென்ஸ் வரும் அது இதெல்லாம் உங்களுக்கு க்ளூ வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் இருந்தா இந்த டென்ஸ் தான் வரும், நீங்க போடணும். வில் ஃபியூச்சர் டென்ஸ். tomorrow, day after tomorrow, the coming week or the next week, next month, next year, the following week, after some week, இதுக்கெல்லாம் நம்ம future tense யூஸ் பண்ணணும். going to இதுவும் future tense தான் நம்மளுக்கு சொல்லுது. I am going to play cricket. I am going to see a play. I am going to watch a movie. அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இதுக்கு future tense யூஸ் பண்ணுவோம். future continuous tenseக்கு clue words வந்து by this time, next week, by this time, next month, by this time, next year, when, இதெல்லாம் வந்து உங்களுக்கு clue words. future perfect tenseல he will have closed the shop when you go there. when இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா future perfect tenseல வரும். future perfect continuous tense அதே மாதிரி தான், by this time வருதுல அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு future perfect continuous tenseக்கும் future continuous tenseக்கும் by this time தான் உங்களுக்கு clue words. present tenseக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபார்மேட். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். I வந்தா am தான் வரும், beனா are வரும், verb plus ing. perfect tenseக்கு have வரும், I have, we have, you have, v3. இது வந்து past participle form of verb v3. perfect continuous tenseக்கு வந்து உங்களுக்கு I, we, you, theyக்கெல்லாம் have தான் வரும். he, she, itக்கெல்லாம் has போட்டு been போட்டு verb போட்டு ing வந்துரும். அதே மாதிரி past tenseக்கு பார்த்தீங்கன்னா simple past tenseக்கு உங்களுக்கு தெரியும் I went, we wentன்னு சொன்னேன். இது ed போட்டுடலாம். உங்களுக்கு ரெகுலர் வேர்பா இருந்தா ed போட்டுறணும் verb கூட. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு I wrote, we ran அப்படின்னு போடுவோம். கண்டினியூஸ் டென்ஸ்னா I வந்ததுன்னா was போடணும், she வந்ததுனாலும் was போட்டு it was, he was போட்டு verb போட்டு ing போட்டுறணும். பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு had plus past participle form of v3, had plus v3 போடணும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வந்து had போட்டு been போட்டு verb, அதாவது ஃபர்ஸ்ட் verb தான், v3 கிடையாது, இது v1 தான். v1 போட்டு plus ing போட்டுறணும். இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து எல்லாமே உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே வெதர் இட் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு had தான் வரும். பாத்தீங்களா? இங்க தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு present perfectல தான் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க he, she, itக்கு has வந்திருக்கும். பாத்தீங்களா? பாருங்க, நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. he, she, itக்கு மட்டும்தான் has வரும், மீதி எல்லாத்துக்குமே have போடணும். have போட்டு been போட்டு verb plus ing. புரிஞ்சாமா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். future tenseக்கு I, we க்கு shall போடணும், மீதி எல்லாத்துக்கும் will போடணும். continuous tenseக்கு shall போடணுங்க, அல்லது will போட்டு be போட்டு verb v1 தான், இதுல v1 போட்டு ing. அதே மாதிரி shall இங்க have போட்டு pன்னு போட்டிருக்காங்களா, இது வந்து v3 past participle. ppன்னா உங்களுக்கு ஒன்னும் கஷ்டம், past participle. past participle form of ppன்னு போட்டிருக்காங்களே, இது புரியலன்னு நினைக்க கூடாது. இது வந்து v3 past participle form of verb. மூணாவது verb. ஃபர்ஸ்ட் இப்ப ரன், ran, ரன்னு வரும்லாமா, அந்த v3. perfect continuous tenseக்கு shall, will, அப்புறம் shallோ அல்லது will போட்டு have போட்டு been போட்டு அப்புறம் verb. இது v1 தான். v3 எல்லாம் போட்டுறாதீங்க. shall, இந்த have been இங்க போட்டு இதுல writing தான் வரும், ரிட்டனிங் அப்படிலாம் வராது, ரைட்டிங். she will have been writing. சரியா? இதுல v1 plus ing. இப்ப நான் உங்களுக்கு ரீகேப் பண்ணிடுறேன். இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பாருங்க I play football தான். I வந்ததுன்னா இங்க பாருங்க பிளேஸ்ன்னு வரக்கூடாது. திருப்பியும் நான் சொல்றேமா, I போட்டா நீங்க இங்க பிளேஸ் போடுறீங்க, அது தப்பு. he வந்தாதான், he, she, itனோ அல்லது சிங்குலர்னு வந்தா மட்டும்தான் எஸ் போடணும். சரியா? இங்க எழுதி வைக்கிறேன். he playsன்னு தான் வருமா, மீதி ஐக்கு வராது, எஸ் வரக்கூடாது. திருப்பியும் சொல்றேன், ஐ வரும்போது ஐ ப்ரோனவுன் கூட வேர்ப்ல எஸ் வராது. அடுத்து present continuous tense I am playing football. present perfect tense I have played football. இப்ப she வந்ததுன்னா உங்களுக்கு she வந்தது, he வந்ததுன்னா has வரும். புரியுதா? I have been playing football. இது ஷீயோ ஹீயோ வந்ததுன்னா has வரும். புரிஞ்சாமா? அவ்வளவுதான்.
இது வந்து அடுத்து வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ பிளேட் ஃபுட்பால், ஹீ பிளேட், எல்லாத்துக்குமே ஹீயா இருந்தாலும் சரிதான், எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சிங்குலரா இருந்தாலும் சரிதான், ப்ளூரலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேர்பு கூட இடி போட்டுருங்க. சரியா? அடுத்து ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். இங்க வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்குது, அதனால வாஸ் போட்டிருக்கேன். ஹீ வந்ததுனால வாஸ், ஷீ வந்ததுனால வாஸ், தே வந்ததுன்னா வேர், தே அல்லது வி எல்லாம் வந்ததுன்னா இங்க வேர், மாத்திராதீங்க. ஐ வந்து அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இங்க சிங்குலரா இருந்தாலும் சரிதான், ப்ளூரலா இருந்தாலும் சரிதான், எல்லாத்துக்குமே ஹேட் தான். ஐ ஹேட், வி ஹேட் பிளேட் ஃபுட்பால். அதுமாதிரி இங்க பாத்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல மட்டும் இங்க பாருங்க, அதுலயும் ஹேட் தான் வரும். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தாலும் சரிதான், ப்ளூரலா இருந்தாலும் சரிதான், ஹேட் வரும். பீன் பிளேயிங் ஃபுட்பால். ஃபியூச்சர் டென்ஸ் ஐ வில். ஐ வில் எதுக்கு போட்டிருக்கேன்னா ஐ வில்லும் போடலாம். சிலர் கேட்குறீங்க ஐ வில் போட்டா தப்பா மேம் அப்படின்னு கேட்குறீங்க. இல்ல, ஷேல் போட்டாலும் கரெக்ட் தான். சரியா? ஐ ஷேல், வி ஷேல். சரியா? இங்க ஹீ வில், ஷீ வில், தே வில் பிளே ஃபுட்பால். ஐ வில் பி பிளேயிங் ஃபுட்பால். பார்த்தீங்களா? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுங்கும் போது இங்க பாருங்க பி வரணும். ஐ வில் பிளேயிங் ஃபுட்பால்னு வராதுலாமா, அதனால ஐ வில் பி பிளேயிங் ஃபுட்பால். அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஐ வுட் ஹேவ். பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்க, அப்படிங்கும்போது ஹேவ் கண்டிப்பா வரும். தே வுட் ஹேவ். சரியா? இதெல்லாம் பார்த்துக்கணும் கொஞ்சம். ஐ வுட் ஹேவ் பிளேட் ஃபுட்பால். இங்கே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ்னாலே உங்களுக்கு வேர்பு கூட ஐஎன்ஜி வந்துடணும். எந்த கண்டினியூஸ் டென்ஸ்னாலும் சரிதான், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலும் சரிதான், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், எல்லா கண்டினியூஸ் டென்ஸுக்கும் வேர்பு கூட ஐஎன்ஜி வந்துடணும். ஐ வுட் ஹேவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால். சரியா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பர்ஃபெக்ட்னா இங்க பாருங்க, பர்ஃபெக்ட்னாலே ஹேஸோ ஹேவோ கண்டிப்பா மைண்டில் வந்துடணும். இப்போ இங்க வுட்டு கூட எப்பவுமே ஹேவ் தான் வரணும். இப்போ would have been playing football. இந்த கடைசிக்கு வந்தாச்சு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்தாச்சு. எக்ஸாம்ல கண்டிப்பா 1 மார்க் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க. அப்போ இதுக்கு என்ன உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நம்ம செய்யலாம். இப்போ நான் எழுதுறதுக்குள்ளேயே நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டே வரலாம். யூஸ் த given verb in suitable form in the following sentences. நான் ரீட் பண்றேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்ப இது எந்த டென்ஸ் நீங்க யூஸ் பண்ணணுங்கிறது. த மில்க் மேன் டேஷ், பிராக்கெட்டுக்குள்ள நாக்கு கொடுத்துருக்கேன். அட் த டோர் அட் 6 o'clock எவ்ரி மார்னிங், எவ்ரி டே, யூஸ்வலி, டெய்லி அப்படின்னு வந்தா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போடணும். அப்போ மில்க் மேன் சிங்குலர், அதனால he knocks, he knocks, knocks at the door at 6 o'clock every morning. புரிஞ்சா? அடுத்து பாருங்க while. whileங்கிற ஒரு வேர்டு, while when எதுக்கு சொன்னேன் நீங்க நல்லா யோசித்து பாருங்க. whileம் whenனும் வந்ததுன்னா நீ என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்னு நல்லா மைண்ட்ல ரெக்கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. நான் இப்ப ரீட் பண்ணுவேன், நீங்களே ஆன்சர் எழுதிடணும். while they dash play போட்டிருக்கேன். there was a sudden downpour. while வருது. அப்போ past continuous tense. அப்ப இங்க என்ன வரும்? சப்ஜெக்ட பார்க்கணும். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல்ல இருக்கு. அப்ப இங்க they என்ன வரும்? was வரும், were வருமா? were வரும். they were playing. புரிஞ்சா? ஈஸியா இருக்கா? இப்படி 1 மார்க் எடுத்துடலாமா? எடுத்துடணும் கண்டிப்பா. while they were playing there was a sudden downpour. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. we dash live in this house since 1995. 1995ல இருந்தே நாங்க இந்த வீட்ல வசித்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது என்ன டென்ஸ் வரும்? present perfect continuous tense போடணும். அப்போ we have been, we have been living. சரியா? இந்த ஐஎன்ஜி சேர்க்கும்போது ஒரு வேர்ப்ல ஈ வந்ததுன்னா அந்த ஈயை டெலீட் பண்ணிடணும், ஒமிட் பண்ணிடணும். சரியா? நல்லா கவனிங்க. ஒரு சென்டென்ஸ்ல சின்ஸோ ஃபாரோ வந்ததுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இங்க சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல்ல இருக்கிறதுனால ஹேவ் பீன் போட்டிருக்கேன். இது ஷீ வந்திருந்துச்சுன்னா, சப்போஸ் இதுல ஷீ சிங்குலர் வந்திருந்துச்சுன்னா இங்க ஹேஸ் போடணும். புரிஞ்சா? she has been living in this house since 1995.
இது உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்தேன். இது வந்து உங்களுக்கு சயின்டிஃபிக் ஃபேக்டா இருந்தது. இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம உலகத்துல என்ன இருந்ததுனாலும் அந்த சயின்ஸோ நேச்சுரலா நடக்கிறத நம்ம மாற்ற முடியாது. அப்போ என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். வாட்டர் டேஷ் பாயில் அட் 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல என்ன செய்யும்? அப்போ வாட்டர் பாயில் ஆகும். அப்போ வாட்டர் பாயில்ஸ், வாட்டர் பாயில்ஸ் இது வந்து சிங்குலர். அப்போ இங்க வந்து வாட்டர் வந்து இது கூட எஸ் தான். வாட்டர் வந்ததுன்னா உங்களுக்கு இங்க தே வந்ததுன்னா உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து உங்களுக்கு இதுல எஸ் சேர்க்க கூடாது. சரி, இங்க வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி டெம்பரேச்சர் செல்சியஸ். லாஸ்ட் நைட், இதான் க்ளூ வேர்டு. லாஸ்ட் நைட் அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிட்டு, ஆக்ஷன் முடிஞ்சிட்டு. அப்போ என்ன டென்ஸ்? லாஸ்ட் நைட் ஐ டேஷ், இங்க வாட்ச் கொடுத்துருக்கேன், அண்ட் இங்கிலீஷ் மூவி ஐ வாட்ச்ட். ஆக்ஷன் முடிஞ்சிட்டு. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் மந்த், லாஸ்ட் நைட், லாஸ்ட் வீக் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இது ரெகுலர் வேர்பா இருக்கிறதுனால நான் இடி சேர்த்துட்டேன். சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தாலும் சரிதான், ப்ளூரலா இருந்தாலும் சரிதான், நீங்க பாஸ்ட் டென்ஸ்க்கு இடி தான் சேர்க்கணும். சரியா? வென், இங்க பாருங்க, இந்த நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். வென் ஐ டேஷ் ரீச் த பஸ் ஸ்டாப். இங்க பாருங்க, ரெண்டு ஆக்ஷன் நடக்குது. த பஸ் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட். ரெண்டு ஆக்ஷன் நடக்குதுமா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து என்னது? த ஆல்ரெடி லெஃப்ட். த பஸ் ஹேஸ் ஆல்ரெடி லெஃப்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அதனால உங்களுக்கு இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? கரெக்ட், பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். when I reached, when I reached. அப்போ நீங்க ரீச் பண்றது தான் செகண்ட் ஆக்ஷன். நீங்க ரீச் பண்ண பஸ் ஸ்டாப்புக்கு ரீச் பண்றதுக்கு முன்னாடி பஸ் போயிடுச்சு. அப்போ பஸ் போனது தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். புரிஞ்சாமா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சங்கர் டேஷ் பிளே கிரிக்கெட் எவ்ரி சண்டே. எவ்ரி கொடுத்துருக்கேன், எவ்ரி டே. எவ்ரி அப்படின்னு வந்துச்சுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சங்கர் வந்து உங்களுக்கு சிங்குலர், அதனால பிளேஸ். இப்போ இதே இதுல சங்கர் பிளே கொடுத்துருக்கேன், கிரிக்கெட் நவ் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரிக்கெட் நவ் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன். கிரிக்கெட் எவ்ரி சண்டே வேண்டாம், நவ் கொடுத்துருக்கேன்னா எந்த டென்ஸ் கொடுப்பீங்க? சங்கர் இஸ் playing. the action is going on. சரியா? இது இதுக்குரியது. நவ்னு ஒன்று வந்ததுன்னா இது. சரியா? இது வந்து உங்களுக்கு எவ்ரி சண்டே அப்படிங்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். லாஸ்ட் ஒன். she dash meet her friends in Chennai next week. நெக்ஸ்ட் வீக் இனிமே தான் வரப்போகுது. ஃபியூச்சர்ல தான் இந்த ஆக்ஷன் முடிய போகுது. அதனால நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணோம்? கரெக்ட், ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ she will meet her friends in Chennai next week. புரிஞ்சாமா? இது by this time next week அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா she will be meeting her friends in Chennai. இதே இதுல by this time next week, by this time next week னா she will be meeting. இது இதுக்குரியது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரியா? இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இனிமே நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே 1 மார்க் வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் மார்க் தான் கேட்பாங்க. அந்த ஒன்றையுமே விட வேண்டாம். அந்த 1 மார்க் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி தானே? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் அனதர் செஷன்.